వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరీకాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద ఓం నమో వెంకటేశాయ. శిరసి వజ్ర కిరీటం వదనే శశివర్ణ ప్రకాశం భాళే కస్తూరి శ్రీగంధ తిలకం కర్ణే వజ్రకుంటల శోభితం నాసికాయాం స్వాసిక పుష్పతలం నయనే శశిమండల ప్రకాశం కంఠే స్వర్ణ పుష్పమాలాంగృతం ஹிருதயே ஸ்ரீனிவாச மந்திரம் என்று இதோ நாம் ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 6ஆம் நாளான இன்று இதோ இந்த காலை வேளையிலே ஹனுமந்த வாகனத்தில் ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி எழுந்தருளி பவனி வர காத்து கொண்டிருக்கிறார். பக்தர்களே, இதோ வருடாந்த பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 6ஆம் நாளான இன்று காலை சிறிய திருவடி என்று பெயர் பெற்ற ராமபக்த ஹனுமான் திருத்தோள்களில் எழுந்தருளியுள்ளார் ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி பெருமான். எம்பெருமான் 7 மலைகளில் நாயகன். ஆகவே தான் 7 மலையான். 7 மலைகளின் ஒன்றான அஞ்சனாத்ரி அஞ்சனா தேவி தவம் புரிந்து வாயுதேவனின் அருளால் பெற்ற பொக்கிஷமே ஆஞ்சநேயர் அல்லவா? பக்தர்களே, ஸ்ரீ ராமச்சந்திர திருவாயால் ஹனுமான் என வழங்கப்பெற்றவர். ஸ்ரீ சீதா பிராட்டியின் சோகத்தை தீர்த்து அவரது திருவாயால் சிரஞ்சீவி என்கிற அருளையும் பெற்றவர்.
அஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகி சோக நாசனம் கபீக்ஷமக்த கஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் என்று. அதாவது இதோ அந்த ஹனுமந்த தோள்களிலே ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி பெருமாள் எழுந்தருளி பவனி வந்து கொண்டிருக்கிறார். மும்மைச்சால் உலகமெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே ஏழ்மை நோக்க மருந்துமான் ராமன் என்னும் செம்மை செயல் ராமம் தன்னை கண்களால் தெரிய கண்டேன். இது கம்பராமாயணம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் ராவணாதிகளில் அவதரிக்கப்பட்டு சீதா தேவியை தேடி வரும் வேளையில் வானர தலைவன் சுக்ரீவனின் நண்பனான ஹனுமன் ராவணனை காண்கிறான். அதைத்தான் மேற்கொண்ட பாசுரத்தில் கம்பர் அழகாக வர்ணிக்கிறார். பக்தர்களே, செம்மை சே தாமம் தன்னை கண்களால் தெரிய கண்டேன். அந்த நாமம் என்ன? ராமநாமம். ராமநாமத்தை இறுதி வரை விடாமலேயே மனதில் பஜித்து வந்தவர்தான் ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேயர் திருத்தோள்களில் இதோ இப்போது நாம் ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி பெருமாளை சேவித்து கொண்டுள்ளோம். ஆஞ்சநேயர் பக்த சிரோமணியில் முதன்மையானவர். ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஆஞ்சநேயர் இல்லை என்றால் ராமாயணமே இல்லை அல்லவா என்னலாம். அத்தகைய அற்புதமான மாகன் மாருதி என்கிறார். சதுர்வேத நிபுணர், நவவியாக்கரான பண்டித்தர், சொல்லின் செல்வர் என்று கம்ப நாட்டாரால் போற்றப்பட்டவர். ஆகவே அந்த ஹனுமானை நாமும் பிரார்த்திப்போம். புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் மரோகதா அஜாட்யம் வாக் பட்டுத்துவம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் என்று ஹனுமந்தனை நாமும் மனதிலே துதிக்கலாம். பக்தர்களே, அந்த ஆஞ்சநேயர் திரு அவதாரமானது மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் அவதரித்தார். அப்படி நாமும் கூட இதோ இந்த நன்னாளிலே ஹனுமந்த வாகனத்திலே பவனி வந்து கொண்டிருக்கும் காட்சியைத்தான் செவித்து கொண்டுள்ளோம். இதோ அந்த வாகனம் முன்பே குழந்தைகள், கலைஞர்கள், பெரியோர்கள் மற்றும் அனைத்து பக்தர்கள் அனைவருமே அதோ அந்த பகவான் வாகனத்தின் முன்பே ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் கரகாட்டம் போட்டுக்கொண்டும் பகவானுடைய கைங்கரியங்களில் ஈடுபட்டு பகவானுடைய திருவருளை பெற்று கொண்டுள்ளார்கள். நாமும் கூட வீட்டில் இருந்தபடியே ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே அந்த ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி பெருமாளை மனதால் தியானிப்போம், பிரார்த்திப்போம். ஒரு சமயம் கைலாயத்தில் பார்வதியும் பிரம்மரும் உரையாடி கொண்டிருந்தாராம். அப்போது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மகிமைகளை பற்றி பேசிக்கொண்டு இருக்கும்போது சிவபெருமான் பார்வதி தேவியிடம் திரேதாயுகத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு ராவண சம்ஹாரத்திற்காக சூரிய குலத்தில் இக்ஷ்வாக்கு வம்சத்தில் தசரத சக்கரவர்த்தியின் திருமகனாக ஸ்ரீ ராமச்சந்திரனாக அவதரிக்க உள்ளார். அவருடைய இந்த மகத்தான காரியத்தில் உதவ நானும் ஒரு குரங்கு வடிவத்தில் ஹனுமனாக அவதரித்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தனாக சேனகனாக இருக்க எண்ணினேன் கூறி அதற்கு அம்பிகை பிரபு நானும் வர விரும்புகிறேன் என்று சொன்னாலாம். சிவபெருமான் அதை முதலில் மறுக்கிறார். நான் இந்த அவதாரத்தில் நித்திய பிரம்மச்சாரியாக இருந்து ஸ்ரீராமனுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன் என்று உரைத்த போது அதற்கு பார்வதி தேவியின் முகம் வாடிப்போனதைக் கண்ட சிவபிரான், பிரிய சகியாகிய உனக்கு என்னுடைய வாளில் இடம் தருகிறேன், அதாவது ஹனுமானின் அசாத்திய சக்தி அந்த வாளில் இருக்கிறது என்று சொல்லி தேவி அகமகிழ்ந்தாளாம். சக்தி இல்லையே சிவன் இல்லை அல்லவா? ஆகவேதான் அந்த சிவபெருமான் ஆஞ்சநேயர் உருவம் எடுக்க சக்தி அந்த வாளிலே அவதாரம் எடுத்தாளாம். பக்தர்களே, இதோ ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி வாரினுடைய ராஜ கோபுரத்தை தரிசிப்போம். ராஜ கோபுரத்தை தரிசித்தால் சர்வ விதமான இருக்கும் அந்த ரோகங்கள் அனைத்தும் போகும் என்பதே ஐதீகம். இதோ கரகாட்டம் கோலாட்டம் போட்டுக்கொண்டும் அந்த பகவானுடைய வாகனத்தின் முன்பே கலைஞர்கள் அனைவரும் கூட அதோ அவரவருடைய கைங்கரியங்களை செய்து கொண்டுள்ளார்கள். நேற்று இரவு
பெரிய திருவடி என்னும் கருட வாகனத்தை தரிசித்தோம். சாதாரணமாக கருட சேவையில் எம்பெருமானின் திருக்கால்கள் இரண்டும் கருட ஆழ்வாரின் இரு கரங்களில் இருக்கும் அல்லவா? ஆனால் சிறிய திருவடி எனப்படும் இதோ இந்த ஹனுமந்த வாகனத்திலே அந்த வெங்கடராமன் ஸ்ரீ கோவிந்தராஜராமன் ஹனுமன் தன்னின் தோளில் மீது அமர்ந்து இருக்கிறார். ராமன் யுத்தத்தில் ஹனுமனே நேராக ராமபிரானை தன் தோள்களாக ஏந்தி கொண்டார் அல்லவா? அதை குறிக்கவேதான் இந்த அலங்காரம் என்று கூட நாம் சொல்லலாம். இனி அடுத்து ஹனுமனின் அவதாரத்தை தொடங்குவோம். திருமலைகளில் 7 மலையின் ஒன்றானதுதான் அஞ்சனாத்ரி மலை. அஞ்சனா தேவிக்கும் கேசரி என்கிற குரங்கு அரசனுக்கும் மகனாக அவதரித்தார். ஆஞ்சநேயர் பிரம்மதேவரின் சபையில் தேவ கன்னியை இருந்தாளாம். ஒரு முனிவரின் தவத்தை விளையாட்டு ஆக கலைத்துவிட்டு சாபம் விட்டாளாம். ஒரு குரங்கு ரூபத்தில் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்த முனிவரின் பேரில் பழங்களை தூக்கி எறிந்து அவரது தவத்தை கலைத்தால் நீ யார் மீது அதாவது காதல் கொண்டாளாம். அந்த தருணமே நீயும் குரங்காய் விடுவாய் என்று சபித்தாராம். தான் அறியாமல் செய்த தவறுக்காக அவரது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட மனம் இறங்கிய முனிவர் கொடுத்த சாபம் மாறாது. உனக்கு சிவபெருமானே வந்து மகனாக பிறப்பார். அவர் எத்தனையோ சக்திகளை சாதிக்கப் போகிறார். என்றென்றும் நீ சிரஞ்சீவியாக இருப்பாய் என்று வரம் தந்தாராம். பூமியின் அஞ்சனாத்ரி மலைப்பகுதியில் வாழ்ந்து வந்த அந்த அஞ்சனை அங்கே வந்து வானர்களின் அரசனான கேசரியிடம் காதல் கொண்டு அந்த கணமே அவளும் குரங்காக மாறினாள். காட்டிலேயே இருவரும் காந்தர்வ மனம் புரிந்து கொண்டு இருந்தாராம். முனிவர் சொல்படி சிவபெருமானே தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று ஆகாஷ கங்கையில் தினமும் நீராடி அஞ்சனாமலையில் தவம் செய்தாராம். அதற்குள் அங்கே அயோத்தியில் தமக்கு புத்திர பாக்கியம் வேண்டி தசரத சக்கரவர்த்தியான புத்திர காமேஷ்டி யாகம் செய்தாராம். இதோ தரிசிப்போம் கோவிந்தராஜ சுவாமி பெருமாளை. తిరుపతి పురములోన తిరముగాశయనించి కురిపించు వరములను గోవిందరాజా గోవిందరాజా. తిరుపతి పురములోన తిరముగాశయనించి కురిపించు వరములను గోవిందరాజా గోవిందరాజా.
வெங்கடேஷாய. கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமியின் வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 6ஆம் நாளான இன்று சிறிய திருவடி என்று சொல்லப்படும் அந்த ஹனுமந்த வாகனத்திலே ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி பெருமாள் பவனி வந்து கொண்டிருக்கிறார். இதோ சேவிப்போம். அஞ்சனாமலையில் தவம் செய்தாராம். அதற்குள் அங்கே அயோத்தியில் தமக்கு புத்திர பாக்கியம் வேண்டி தசரத சக்கரவர்த்தியான புத்திரகாமேஷ்டி யோகம் செய்ய அதன் பலனாக அக்னி தேவன் புனிதமான அந்த பாயசை தசரதன் கொடுக்க அவரது தனது தேவியான கைகை, சுபித்ரை, கௌசல்யா ஆகிய மூவருக்கும் பங்கிட்டு விளங்கினாராம். கௌசல்யாக்கு ஸ்ரீமன் நாராயணன் அம்சமான ஸ்ரீராமரும், கைகைக்கு சக்கரவர்த்தியான அம்சமாக பரதனும், சுபித்ரைக்கு ஆதிசேஷன் அம்சமான லக்ஷ்மணனும் பிறந்தாராம். சங்க ஆழ்வாரின் அம்சமாக சத்துருகளும் பிறந்தனராம். அந்த கௌசல்யை அருந்திய பாயசத்தில் ஒரு துளி கீழே சிந்த அதை கருடா ஆழ்வார் கொண்டு போய் அஞ்சனாதேவியின் அருகே வைக்க சிவபெருமான் வாயுதேவனிடம் அஞ்சனாதேவிக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு விட அஞ்சனாதேவி அதை பருங்கும்போது சிவபெருமானின் ஸ்பரிசத்தையும் வாயுதேவனின் ஸ்பரிசத்தையும் உணர்ந்தானாம். அதன் பலவாகவே மார்கழி மாதம் மூலா நட்சத்திரத்தில் அஞ்சனாதேவியின் மகனாக ஹனுமான் அவதாரம் ஆனார். அந்த குழந்தை சாக்ஷாத் சிவபெருமான் அவதாரமாக இருந்தாலும் அஞ்சனின் புத்திரர் அல்லவா. அதனால் ஆஞ்சநேயர் என்னும் கேசரி நந்தனன் என்னும் வாயு புத்திரன் என்னும் அனைவரும் இந்த ஹனுமந்தனின் திருத்தோள் மீது எம்பெருமான் தரிசனம் தருகிறார். பக்தர்களே, இதோ தரிசித்து கொண்டுள்ளோம். பவனி வந்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி பெருமாள். காற்றை விட வேகமாக பறக்கும் சக்தி உடையவர். ஒரு நாள் கீழ்வானத்தில் தக்கவென உதயமான இளம் சூரியனைக் கண்டு பழம் என்று நினைத்து கொண்டு அதை எடுக்க வானத்தில் பறந்தாரல்லவா. அன்று சூரிய கிரகணம். ராகு சூரியனை பிடிக்க வர ஆஞ்சநேயர் வரும் வேகத்தை பார்த்ததும் பயந்து இந்திரன் இடை உரையிட்டாராம். இந்திரன் தன் கையில் இருந்த வஜ்ர ஆயுதத்தால் அந்த அடி தாங்காமல் அந்த ஆஞ்சநேயர் மயங்கி விழுந்தாராம். இதை கண்டு கோபம் கொண்ட வாயு பகவான் தன் இயக்கத்திலே நிறுத்திவிட காற்று இல்லாமல் அனைத்து லோக்கங்களும் ஸ்தம்பித்து போகிறவராம். பின்பு ஆஞ்சநேயரும் கேசரியும் சிவபெருமானிடம் முறையிட கட்டளையின் பெயரில் வந்த தேவர்களும் பிரம்ம தேவரும் வந்து அந்த குழந்தையின் மயக்கத்தில் வீட்பட்டது கூட தாங்கள் சக்திகளை அனுமனுக்கு வணங்கி சிரஞ்சீவி என்ற வரத்தையும் தந்தாராம். அப்படிப்பட்ட அசாடிய பலம் பெற்றவர் நமது ஹனுமந்தர். அது மட்டும் இல்லை பக்தர்களே, சூரிய பகவானிடம் இருந்து அத்தனை கலைகளையும் இவர் கற்றதால் அவரையே தனது குருவாக ஏற்றுக்கொண்டதோடு அந்த சூரியன் பகவானின் அம்சமாக பிறந்த வானர தலைவன் சுக்ரீவனுக்கு குரு தட்சணையாக அவர் சேததம் செய்து கொண்டாராம். அப்படிப்பட்ட அந்த ஹனுமனின் பராக்கிரமத்தை என்னவென்று சொல்லுவது? அன்று முதல் இந்த நாள் வரை ஸ்ரீராமனின் பக்தனாகவும் சேவகனாகவும் அடிமையாகவும் வாழ்ந்து வருகிறார் ஆஞ்சநேயர். ஆகவே தான் பகவான் ஸ்ரீராமனின் அவதார காலம் முடிந்ததும் வைகுண்டம் புறப்பட தாளாராக போது அனைவரும் ஸ்ரீராமனோடு புறப்பட ஹனுமன் மட்டும் தனித்து நின்றாராம். ஆஞ்சநேயர், நீ வரவில்லையா என்று ராமபிரான் கேட்க அதற்கு ஹனுமன் அளித்த பதில் என்ன தெரியுமா? இது வைகுண்டத்தில் அமிர்தமும் ஆனந்தமும் சுக அனுபவங்களும் இருக்கலாம், ஆனால் அங்கு ராமநாமத்தை கேட்க வாய்ப்பில்லையே. ராமநாமம் இல்லாத வைகுண்டம் விட ராமநாமம் ஒலிக்கப்படும் இந்த பூலோகத்தில் இருப்பதையே நான் விரும்புகிறேன். ஆகவே பூமியிலே நிரந்தரமாக தங்கி நலம் தரும் ராம நாமத்தை சொல்லிக்கொண்டு இருப்பதோடு கேட்கவும் செய்வேன் என்று பதிலிட்டாராம் ஆஞ்சநேயர். ஸ்ரீராமபிராரின் ஆசீர்வாதத்தோடு உலகத்திலேயே தங்கிவிட்டாராம் ஆஞ்சநேயர். தூதனாக, வீரனாக, கலியுக மந்திரியாக உலகினாலும் ஸ்ரீராமனின் திருவடிகளை தாங்கி நிற்பதினால்தான் ஆஞ்சநேயருக்கு சந்தோஷமாம்.
ஆகவேதான் அவரை சிறிய திருவடி என்று போற்றுகிறோம் அல்லவா. பக்தர்களே, எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனைகளும் தத்ர தத்ர கிருத்தவஸ்த காஞ்சனமும் ராமநாமத்தை சொல்லுவோம். ஹனுமன் காட்டிய அந்த வழியே செல்லுவோம். அந்த ஹனுமானின் திருத்தோள்களில் நாம் இப்போது ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி பெருமாளை இதோ இந்த 6ஆம் நாளான காலை தரிசித்து கொண்டிருக்கிறோம். அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கிம் வதா ராமதூத நமஸ்துபியம் மத் காரியம் சாதய பிரபோ என்று நமது அத்தனை காரியங்களும் சித்தியாக வேண்டும் என்றால் இந்த ஹனுமந்தனை சேவிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். என்பார்கள். ஆகவே தான் வால்மீகி ராமாயணத்தில் கூட சுந்தர காண்டத்தை மிகவும் உயர்வாக சொல்லுவார்கள். சுந்தர காண்டம் படிப்போம், காரியத்தில் ஜெயிப்போம், எடுத்த காரியம் கைகூடும் வேண்டும் என்றால் அந்த சுந்தர காண்டத்தை நாம் சிந்திக்க வேண்டும் என்றாராம். சுந்தரோ சுந்தரோ ராமஹா சுந்தரோ சுந்தரி கதா சுந்தரோ சுந்தரி சீதா சுந்தரோ சுந்தரம் வனம் சுந்தரோ சுந்தரம் காவியம் சுந்தரோ சுந்தரா கபிஹி சுந்தரோ சுந்தரம் மந்தரம் சுந்தரோ கிண்ண சுந்தரம். அதாவது சுந்தர காண்டத்தை பற்றிய அழகான ஸ்லோகம் இது. பக்தர்களே, அழகான சுந்தர காண்டத்தில் ராமபிரான் அழகு, அன்னை சீதாதேவி அழகு, சுந்தர காண்ட கதை அழகு, அசோகவனம் அழகு, வானரங்கள் அழகு, சுந்தர காண்டத்தில் உள்ள சொற்கள் அழகு, நல்ல பலனை கொடுக்கும் மந்திரங்கள் அழகு, அந்த காண்டம் முழுவதும் காணப்படும் அனுமன் அழகோ அழகு. அப்படிப்பட்ட ஹனுமந்த வாகனத்திலே ராஜ பெருமாளின் சேவை. పెరిగినాడు చూడరో పెద్ద హనుమంతుడు, పెరిగినాడు చూడరో పెద్ద హనుమంతుడు, పరగినానా విద్యల బలవంతుడు. పెరిగినాడు చూడరో పెద్ద హనుమంతుడు, పరగినానా విద్యల బలవంతుడు. పెరిగినాడు చూడరో పెద్ద హనుమంతుడు. రక్కసుల పాలిటి రణరంగ శూరుడు, వెక్కసపు ఏకాంగ వీరుడు. రక్కసుల పాలిటి రణరంగ శూరుడు, వెక్కసపు ఏకాంగ వీరుడు. దిక్కులకు సంజీవి తెచ్చిన ధీరుడు, దిక్కులకు సంజీవి తెచ్చిన ధీరుడు, అక్కజమైనట్టి ఆకారుడు. దిక్కులకు సంజీవి తెచ్చిన ధీరుడు, అక్కజమైనట్టి ఆకారుడు. పెరిగినాడు చూడరో పెద్ద హనుమంతుడు, పరగినానా విద్యల బలవంతుడు. పెరిగినాడు చూడరో పెద్ద హనుమంతుడు. లలిమీరిన ఎట్టి లావుల భీముడు, బలుకపికుల సార్వభౌముడు. లలిమీరిన ఎట్టి లావుల భీముడు, బలుకపికుల సార్వభౌముడు. నెలకొన్న లంకా నిర్ధూమధాముడు, నెలకొన్న లంకా నిర్ధూమధాముడు. తలపున శ్రీరామునాత్మారాముడు, నెలకొన్న
లంకా నిర్ధూమధాముడు తలపున శ్రీరామునాత్మారాముడు పెరిగినాడు చూడరో పెద్ద హనుమంతుడు పరగినానా విద్యల బలవంతుడు పెరిగినాడు చూడరో పెద్ద హనుమంతుడు దేవకార్యముల దిక్కువరేణ్యుడు భావింపగల తపఫల పుణ్యుడు దేవకార్యముల దిక్కువరేణ్యుడు భావింపగల తపఫల పుణ్యుడు శ్రీ వెంకటేశ్వర సేవాగ్రగణ్యుడు శ్రీ వెంకటేశ్వర సేవాగ్రగణ్యుడు సావధానుడు సర్వశరణ్యుడు శ్రీ వెంకటేశ్వర సేవాగ్రగణ్యుడు సావధానుడు సర్వశరణ్యుడు పెరిగినాడు చూడరో పెద్ద హనుమంతుడు పరగినానా విద్యల బలవంతుడు పెరిగినాడు చూడరో పెద్ద హనుమంతుడు పరగినానా విద్యల బలవంతుడు పెరిగినాడు చూడరో పెద్ద హనుమంతుడు పెరిగినాడు చూడరో పెద్ద హనుమంతుడు పెరిగినాడు చూడరో పెద్ద హనుమంతుడు. ஓம் நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ திருப்பதியில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 6ஆம் நாளான இன்று இதோ இந்த காலை வேளையிலே ஹனுமந்த வாகனத்திலே ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி பெருமாள் பவனி வந்து கொண்டிருக்கிறார். சேவிப்போம். மொத்தத்தில் சுந்தர காண்டத்தில் எல்லாமே அழகுதான். ஹனுமனின் இயற்பெயரே சுந்தரம்தானே. அந்த சுந்தரனான ஹனுமானின் அறிவு கூர்மையும் வீரத்தையும் சொல்ல வன்மையும் பெருமையும் விளக்கவே இந்த சுந்தர காண்டம். சிவபெருமான் பார்வதி தேவி ஸ்ரீமத் ராமாயணத்தின் மகிமையை கேட்டு அறிந்தபோது எந்த காண்டம் தங்களுக்கு மிகவும் சிறந்தது என்று வினாவினாலாம். அதற்கு பரமேஸ்வரன் அளித்த பதில் ஸ்ரீமத் ராமாயணம் காவியம். ஸ்ரீ ராமபிரானின் அருமையான குணங்களையும் உயர்ந்த பண்புகளையும் விளக்கி இருந்தாலாம். அதில் சுந்தர காண்டமே மிகவும் மேன்மையானது. எப்படி ஒரு தோட்டத்தில் எத்தனையோ இனிமையான பழம் ஒன்று இருந்தாலும் அவைகள் எல்லாம் ஒரு கற்பக தருவுக்கு ஈடாகாதோ, ஒரு மாலையில் எத்தனையோ ரத்தினங்கள் இருந்தாலும் அவை கௌஸ்துப மணிக்கு ஈடாகாதோ, அதே போன்றே இந்த சுந்தர காண்டம். இதை வாசிப்பவர் ஹனுமனின் போல் தங்கள் லட்சியத்தை வெற்றி அடைவார்கள் என்று உரைக்க அதில் பார்வதி தேவியும் அமோதித்தாளாம். பக்தர்களே, இதோ இந்த சுந்தர ஹனுமந்திற்கு கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. இதோ ஹனுமந்த தோள்களிலே கம்பீரமாக எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி பெருமாளை சேவிப்போம். அப்படி அந்த சுந்தர காண்டத்தை மென்மைக்கு இதைவிட வேறு ஒன்று வேண்டுமா? அது மட்டும் அல்ல. ராமாயணத்தில் நீங்க பார்க்க போனால் சுந்தர காண்டம்தான் ஒரு திருப்பு முனை. ஏன் தெரியுமா? சீதாதேவி வஜ்ஜனையால் ராவணேஸ்வரன் கவர்ந்து செல்லும் போது அவனை பிரிந்த துக்கம் தாங்காமல் நம்பிக்கையை இழந்த செய்ய தெரியாத ராமன் இருந்தார் அல்லவா? அப்போது ஹனுமன் சீதா தேவியை அசோகவனத்தில் கண்டு தேவியிடம் இருந்து பெற்ற கணையாழியை கொண்டு வந்து ஸ்ரீராமருக்கு பெரும் நம்பிக்கையை கொடுத்தாரல்லவா? அதே போல் அந்த தேவிக்கும் ஸ்ரீராமனின் கணையாழியை கண்டு அந்த சோகத்தையும் தீர்த்தானாம். ஆகவே தான் நாம் இந்த சுந்தர காண்டத்தை படிக்கும்போது நாம் நம்பிக்கையோடும் பாராயணம் செய்தால்
ஸ்ரீராமனின் திருவடிகளோடு ஹனுமனின் கடாட்சத்தையும் கிட்டும். சகல தோஷங்களையும் கடைத்து எரிந்து வல்லமை இந்த சுந்தர காண்டத்திற்கு உண்டு என வால்மீகி ராமாயணத்தில் கொண்டு அத்தனை கவிகளும் கவிஞர் சிரோமணிகளும் பண்டித்தர்களும் கூறுகிறார்கள். பக்தர்களே, அதனால்தான் சிறிய திருவடி எனப்படும். இந்த ஹனுமனின் திருத்தோள்களில் நாம் இப்போது இதோ கோவிந்தராஜ சுவாமி பெருமாளை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இராமாயண காவியங்களில் கூட வால்மீகி ராமாயணத்திற்கு பிறகு துளசி சரித்தம் ஆன ராமதாசனின் கம்ப ராமாயணம், அதேபோல் அபூர்வ கம்பராமாயணம் என்று கூட ஒன்று உண்டாம். அதை இப்போது நாம் பார்க்கலாம். இந்த காண்டத்தில் ஒரு சமயம் விபூஷணருக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டதாம். அந்த சந்தேகம் ஜாம்பவானை பற்றிய சந்தேகம். ஸ்ரீ ராமபிரானுக்கும் ஜாம்பவானுக்கும் இடையே உள்ள நட்பு உறவு கெடாமல் இருக்க வேண்டும். ஆனால் நாம் இந்த சந்தேகத்தை ராமன் லக்ஷ்மணன் இருவரும் முன்னிலையிலே ஜாம்பவானிடமே கேட்கலாம் என்ற முடிவுக்கு வந்தாராம் விபீஷணர். அப்போது விபீஷணரின் முகம் கலகத்தை கண்டு, நண்பனே, எதுவாயிருந்தாலும் பரவாயில்லை, கேளுங்கள். நாம் எல்லோரும் இங்கு கூடியிருப்பது ஒரே ஒரு லட்சியத்திற்காக. அதனால் நமக்குள் எந்த ரகசியமும் வேண்டாம் என்றாராம். அப்போது விபீஷணனும் சொல்லத் தொடங்கினார். பிரபோ, தாங்களும் இளைய பெருமாளும் இந்திரஜித் அக்ஷரத்தால் கட்டு உண்டு மூச்சுண்டு, நான் மட்டும் மூச்சை அடையவில்லை என்றால் யாராவது பிழைத்திருப்பார்களா என்று தேடிக்கொண்டு வரும்போது பானங்களால் சாதித்வருளாசிஷாபாத்திரம் தீபக்யாதிகுணான்னவேதேந்திரமாதரம் லட்சுமீநாதரமாரம்பாம் மணமத்யமாமத்பதாச்சாரியபர்யந்தாம் வந்தே யோனித்யமத்யபதாம் முதேத்மருத்மஹ்யாமாயதா பிரணாயமேன ஆத்மத்வரா பகவதோத்வதேவபிந்தா சரணம் பிரபத்யே மாதா பிதா விதயத்தனயா போதே அர்வம் தேவ ஆத்யத்தன குலபதே குலாவிராமம் ஸ்ரீமத்வரங்கிரேகுலம் பூர்த்தனா புரந்தரச்ச மகதாத்மேபத்தநாதகிரி பக்திதார யோகிவாஹான் பக்தாங்கேணவரஹாரேந்திரபுத்ரான் முந்து தனந்து நேத்துவரை துரைத்து வந்து துவாயார வாழ்த்து சொரதே மைபோம்புரணல் குரோரன் மரண் பேர் கோரே சாதித்தருளாமுகத்தே கோமன் தேழந்தே
కొత్తలు నీ చేతలు గోవిందరాజా. గోవిందరాజా పొత్తుల మగడవై భోగించేవి పూడు కొత్తలు నీ చేతలు గోవిందరాజా పొత్తుల మగడవై భోగించేవి పూడు కొత్తలు నీ చేతలు గోవిందరాజా. పాదములిద్దరి మీద పంచివేసి చాచుకొని శోధించి నీవు ఇరుమున సోదివైతివి. పాదములిద్దరి మీద పంచివేసి చాచుకొని శోధించి నీవు ఇరుమున సోదివైతివి. సాధించి ఇద్దరు చేతి సానల నిన్ను నొత్తగా సాధించి ఇద్దరు చేతి సానల నిన్ను నొత్తగా దాదాత వలపుతూ చిత్రాసువలేనైతివి. సాధించి ఇద్దరు చేతి సానల నిన్ను నొత్తగా దాదాత వలపుతూ చిత్రాసువలేనైతివి. కొత్తలు నీ చేతలు గోవిందరాజా పొత్తుల మగడవై భోగించేవి పూడు కొత్తలు నీ చేతలు గోవిందరాజా. కన్ను సన్నల ఇద్దరి కళలు రేచి రేచి వన్నె సరసముల కావడి వైదివి. కన్ను సన్నల ఇద్దరి కళలు రేచి రేచి వన్నె సరసముల కావడి వైదివి. అన్నిటా సెలవులు నవ్వా పెకునీచి అన్నిటా సెలవులు నవ్వా పెకునీచి 12 చక్రముల బండి వైతివి. అన్నిటా సెలవులు నవ్వా పెకునీచి 12 చక్రముల బండి వైతివి. కొత్తలు నీ చేతలు గోవిందరాజా పొత్తుల మగడవై భోగించేవి పూడు కొత్తలు నీ చేతలు గోవిందరాజా. అండని శ్రీ వెంకటేశ అదే గోవిందరాజవై చండిధీర సిరికి భూసతికి నీవు. అండని శ్రీ వెంకటేశ అదే గోవిందరాజవై
చండిదీర సిరికి భూసతికి నీవు రెండు చేతుల ఇద్దరికి కాగిలిచ్చి రెండు చేతుల ఇద్దరికి కాగిలిచ్చి కొడుక జమని పెళ్ళి కొడుకవునైతి రెండు చేతుల ఇద్దరికి కాగిలిచ్చి కొడుక జమని పెళ్ళి కొడుకవునైతి కొత్తలు నీ చేతలు గోవిందరాజా పొత్తుల మగడవై భోగించేవి పూడు కొత్తలు నీ చేతలు గోవిందరాజా పొత్తుల మగడవై భోగించేవి పూడు కొత్తలు నీ చేతలు గోవిందరాజా. ஓம் நமோ வெங்கடேஷாய. கோவிந்தா கோவிந்தா. பால சூரியனுடைய நீதி போன்றவரும் தேவ சத்ருக்னன் கொழுப்பை போக்குகிறவரும் தேவேந்திரனுக்கு முதன்மையாக இருப்பவரும் பிரசித்தமான கீர்த்தியை உடையவரும் தன் காந்தியால் பிரகாசிப்பவரும் சுக்ரீவன் முதலிய வானர்களுடன் கூடியவரும் வியக்தமான தத்துவ ஞானத்தில் பிரீத்தி அடையவரும் நிரம்பவும் சிவந்த கண்களை உடையவரும் பீத்தாம்பரணி அறிந்தவரும் வாயு குமாரனும் உதய காலத்தில் பிரகாசிக்கும் கோட்டி சூரியன் போல் பிரகாசிப்பவரும் அழகான வீராசனத்தில் வீற்றிருப்பவரும் மௌஞ்சி யக்னோபவித்தம் ஆபரணம் இந்த காந்தியின் ஜுவாலைகளுடன் கூடியவரும் சோபை உள்ளவரும் குண்டலங்களை அடையாளமாக உடையவரும் பக்தர்களுடைய இஷ்டத்தை கொடுப்பவரும் முனி ஜனங்களால் நமஸ்கரித்தகுத்தவரும் வேத சப்தத்தில் மிகுதியான ஆனந்தமுடையவரும் வானர குலத்திற்கு பதியும் சமுத்திரத்தை பசுவின் குளம்படி போல் செய்தவருமாகிய ஹனுமானை தியானிக்கிறேன். வஜ்ரம் போன்ற அவயம் உள்ளவரும் பிங்கள வர்ணமுள்ள கேசம் நிறைந்தவரும் ஸ்வர்ண குண்டலம் அணிந்தவரும் கொடுக்கும் இயல்புள்ளவரும் சமுத்திரத்தை பராக்கிரமத்தால் கடந்தவரும் ஸ்படிக்கம் போன்ற வர்ணமுள்ளவரும் சொர்ண காந்தி உள்ளவரும் இரு கை உடையவரும் இரு குண்டலத்தால் விளங்கும் முகத்தாமரை உள்ளவரும் வானோரத்தரமாகிய ஹனுமானை பஜிக்கிறேன். வலது கையில் கதையையும் இடது கையில் கம்மண்டலமும் தரித்தவரும் பிரகாசிக்கும் தண்டம் போன்ற வலது கையை உடையவருமாகிய ஹனுமானை நான் பூஜிக்கிறேன். கீழ் திசையில் ஹனுமானும் தென் திசையில் பவானத்து மஞ்சனும் மேற்திசையில் ராட்சச சம்ஹாரம் செய்தவரும் வடதிசையில் சமுத்திரன் கரை கண்டவரும் கேசரியின் பிரிய குமாரன் மிகுந்த அன்பிலும் விஷ்ணு பக்தன் கீழ் பக்கத்திலும் பவனகுமாரன் எப்போதும் ஆபத்துகளிலும் சுக்ரீவன் மந்திராயிருந்தவர் சிரசிலும் வாயு நந்தனன் நெற்றியிலும் மகாவீரன் எப்போதும் புருவங்களின் மத்தியிலும் நிழலை இழுக்கும் ராட்சசியை சம்ஹாரம் செய்தவர் கண்களிலும் பில்வேகேஸ்வரன் கன்னத்திலும் ஸ்ரீ ராமகிங்கரன் காது மூலத்திலும் அஞ்சனையின் குமாரன் மூக்கிலும் ஹரிசுவரன் முகத்திலும் ருத்ரபிரியன் வாக்கிலும் பிங்கள வர்ணமுள்ள கண்கள் உடையவரும் நாக்கிலும் அர்ஜுனனுக்கு இருப்பவரும் அசுரர்கள் கொழுப்பை போக்கி அவர்களை கொன்றவர் கழுத்திலும் தேவர்களால் பூஜிக்கப்படும் தோள்களில் மகா தேஜஸை உடையவரும் அப்படிப்பட்ட அந்த ஹனுமானை தியானிப்போம். பக்தர்களே, இதோ அந்த ஹனுமன் கவச்சத்தை நாம் தினமும் படித்தோமானால் நிச்சயம் அந்த ஹனுமந்தனுடைய கருணா கடாட்சத்தை பெறலாம். இதோ ஹனுமந்த வாகனத்திலே கம்பீரமாக எழுந்தருளி பவனி வந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி பெருமாளை சேவிப்போம். இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பிக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. இலங்கையை அடைந்ததும் ஆஞ்சநேயர் உடனடியாக அன்னையை தேடும் வேலையை தொடங்கவில்லை. அஸ்தமித்து இருள் பரவிய பின்னரே நகரத்தில் நுழைய வேண்டும் என மரங்கள் அடர்ந்த சோலை ஒன்றில் பதுங்கியிருந்தாராம். அப்போது கட்டும் காவலும் கொண்ட அந்த பட்டணத்துக்கு அந்நியன் ஒருவன் வந்திருப்பதை
யாராகிலும் கண்டுவிட்டால் அவர் காரியம் சுலபத்தில் நிறைவேறுவது அசாத்தியமாகிவிடும் அல்லவா? ஆகவே இலங்கையில் இருள் பரவுவதை எதிர்நோக்கி சோலையில் காத்திருந்தார். அது முன்னிரவில் நிலவு காயும் காலம். சூரியன் மேற்கே அஸ்தமித்த சற்றைக்கெல்லாம் எங்கும் இருள் சூழ்ந்ததோடு கிழக்கே சந்திரன் உதயமானான். அதனுடைய வெண்ணிற ஒளியில் இலங்காபுரியே சொர்க்கப்புரியாக காட்சி தந்தது. மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் நிலவின பிரகாசத்திலேயே இழுத்து செல்லப்படும் படகுகள் போல் தெரிந்தன. அவற்றின் மாடங்களில் பொதிக்கப்பட்டிருந்த நவமணிகள் நிலவொளியில் வர்ண ஜுவாலங்களை வாரி இறைந்தன. மாடங்களில் நின்றவாறு அரக்கமாதர்கள் நிலவின் அழகு காட்சிகளை ரசித்து கொண்டிருந்தாராம். மாடங்களிலும் கோபுரங்களிலும் உள்ள காவல் வீரர்கள் இங்கும் அங்கும் நகருவதால் அவர்கள் வைத்திருந்த ஆயுதங்கள் ஒன்றின் மீது ஒன்று உராய்ந்து சப்தத்தை உண்டாக்கின. கரை இறங்கிய போது நகரத்திலே காணப்பட்ட சந்தடி கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி வந்ததாம். ஆஞ்சநேயர் சோலையை விட்டு வெளிப்பட்ட மலையின் மீது ஏறினார். மலையின் உச்சியிலே அமைக்கப்பட்ட அந்த நகரத்தை சுற்றிலும் உயரமான மதில் சுவர் சென்றது. 4 பிரதான வாயில்களிலும் வீரர்கள் கண்ணும் கருத்துமாக காவல் காத்து வந்தாராம். ஆங்காங்கே திருப்பங்களின் மதில் சுவரிலே மாடங்கள் அமைத்து காவல் நிலையங்களை ஏற்பாடு செய்திருந்தாராம். கோட்டை வாயில் நெருங்கிய ஆஞ்சநேயர் ஒரு கணம் தயங்கி நின்றாராம். அதன் வழியாக உள்ளே நுழைவதென்றால் வீரர்களுடன் மோத நேரிடும். அந்த செய்தி விரைவிலேயே ராவணனுக்கு எட்டிவிடும். அந்நியன் ஒருவன் வந்திருப்பதாக அறிந்தால் அவன் எச்சரிக்கையாகி விடுவானே. ஆகவே வாயில் வழியாக நுழையாமல் இருளடர்ந்த பகுதி ஒன்றை அடைந்து மதில் சுவரை தாண்டி உள்ளே குதிக்க விரும்பினாராம். மலை சரிவிலே பதுங்கி மெல்ல ஒரு திருப்பத்தை அடைந்தார். அந்த சமீபத்தில் காவல் நிலையங்கள் ஏதும் காணப்படவில்லை. இந்த இடம்தான் நகருள் நுழைய ஏற்ற இடம் என எண்ணியவாறு மதில் சுவரை நெருங்கினாராம். அடுத்து கணம் யாரோ அவருடைய கையை பிடிப்பது போன்று உணர்ந்து திரும்பினார். எதிரே விவரிக்க முடியாத பயங்கர தோற்றத்துடன் அரக்கி ஒருத்தி நின்றாள். அவளுக்கு பல கைகள் இருந்தன. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வித ஆயுதங்களை ஏந்திருந்தார். அட அற்புத குரங்கே, யார் நீ? பதுங்கி இங்க வர காரணம் என்ன என்று பேயை போன்று சீரியவாறு கேட்டாளாம். அம்மணி, தாங்கள் யாரோ ஒரு முக்கிய காரியமாக லங்காபுரிக்கு வந்துள்ளேன். என்னை தடுக்க வேண்டாம், விரைவிலேயே திரும்பி விடுவேன் என்றாராம். அந்த வார்த்தையை கேட்க அவள் கடவென்று சிரித்தாள். அந்த வேகத்தில் பக்கத்தில் இருந்த பாறைகள் பெயர்ந்து சரிவிலே உண்டாயின. ஆஞ்சநேயரோ ஒன்றுமே நேராதது போல் நின்று கொண்டிருந்தார். அதை கண்டு அரக்கி ஆச்சரியப்பட்டாள். அடே, கொஞ்சமும் பயப்படாது நீர்க்கும் நீ யார்? என்னை கண்டு என் எதிரில் இதுவரை யாரும் நின்று பேசியதே கிடையாது. இலங்கையின் காவல் தெய்வமான லங்கினி நான் என்றாளாம். ஆஞ்சநேயர் அவளை வணங்கினார். அம்மா, என்னை தடுக்காதே. இலங்காபுரியின் ஆனந்தமயமான அரண்மனைகளையும் மாளிகைகளையும் கூட கோபுரங்களையும் கண்டு கழிக்க வந்துள்ளேன். அவற்றை பார்த்ததும் திரும்பி விடுவேன். வாயு புத்திரனான என்னை ஆஞ்சநேயன் என அழைப்பார்கள் என்று பணிவோடு தெரிவித்தாராம். அடே குரங்கே, இந்த பட்டணத்தில் அந்நியன் நுழைய முடியாது என்பதை அறியாயோ? மூடா, இந்த நகரத்தின் காவல் தேவதையான நான் இந்த பட்டணத்தை எல்லா திக்கிலிருந்தும் காத்து வருகிறேன். நான் அறியாமல் ஒரு பிராணியும் கூட உள்ளே நுழைய முடியாது. என்னை மீறி நுழைய முயலும் யாரும் உயிருடன் பிழைத்து செல்ல முடியாது. இந்த அபாயங்களை உணராத நீ ஒரு அசாடாக தோன்றுகிறாய் என்றார். ದುಷ್ಟ ಸಂಹಾರ ಗೋವಿಂದ, ದುರಿತ ನಿವಾರಣ ಗೋವಿಂದ, ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ, ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ, ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ, ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ
కష్టపాలక గోవింద కష్ట నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద వజ్రమకుటధర గోవింద వరాహమూర్తి గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద గోపీలోల గోవింద గోవర్ధనోద్ధార గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దశరథ నందన గోవింద దశముఖమర్దన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ